பார்த்துட்டு ஓரளவுக்கு அறிவு வந்ததுக்கப்புறம் முள்ளு மலரும் பார்த்து நல்ல பெர்ஃபார்மர் இவர் வெற்றிக்கண் சொல்லிட்டே போகலாம். சூப்பர் ஸ்டாருடைய கூலி படத்துக்கான ஷூட்டிங் இன்னிலேருந்து சூப்பராக ஹைதராபாத்தில் துவங்கிருச்சு. ரொம்ப ஒரு உற்சாகத்தோடு இன்றைய பொழுது ஆரம்பமாயிருக்கு. ஏன்னா சன் பிக்சர்ஸ் காலையிலே போட்டாங்க, சரியாக 11 மணிக்கு சூப்பர் ஸ்டார் லோகி சம்பவம் பிகின்ஸ், கூலி ஷூட்டிங் ஸ்டார்ட்ஸ் டுடே அப்படின்னு போட்ட உடனே நம்ம பயங்கர உற்சாகமாயிட்டோம். இன்னொரு பக்கம் ஸ்ருதிஹாசன் அவர்கள் அப்டேட் கொடுத்துட்டாங்க, அவங்களும் அதில் இருக்காங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் பாபி சிம்ஹா அவர்கள் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டி, அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம். அதுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு பிடிச்ச வில்லன் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரஜினி சார்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு கேட்டால் அதுக்கும் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவீங்க. எதனால் வந்து உங்களுக்கு அப்படி ஒரு ஈர்ப்பு ரஜினி சார்னா? அதேமாரி ரஜினி சார் வந்து ஒரு ஹீரோ மட்டும் கிடையாது, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு ஆக்டராக வந்து அவர் நிறையா பேர் சரியாக பயன்படுத்திக்கலையோங்கிற மாதிரி சில பேருக்கு கோபம் இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு கோபம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பாபி சிம்ஹா அவர்கள் சொன்ன பதில் இருக்குது பாருங்கள், அவ்வளோ சூப்பரான ஒரு பதில். என்னென்னா, நான் வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ், அவரோட ஸ்டைலு இது எல்லாத்தையும் பார்த்து தான் வளர்ந்தேன், அவரோட ஒரு ஃபேன் ஆனேன். அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லி சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்ததற்கு பிறகு கொஞ்சம் ஓரளவுக்கு சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அறிவெல்லாம் வந்ததற்கு பிறகு தான் அவருடைய பழைய படங்கள்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. 6 இருந்து 60 வரை, நெற்றிக்கண், அதுமாரி முள்ளும் மலரும், இந்த படங்கள்லாம் பார்த்த உடனே தான் தெரிஞ்சிச்சு, பா அவர் எவ்வளோ பெரிய ஒரு பெர்ஃபார்மரு அப்படின்னு என்னையை நானே திட்டிக்கிட்டேன். அவர் வெறும் ஸ்டைலு ஹீரோ அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவர் எவ்வளோ பெரிய ஒரு பெர்ஃபார்மர், எவ்வளோ பெரிய ஒரு மிகச்சிறந்த நடிகர் அவர் அப்படிங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பாபி சிம்ஹா அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுமாரி உங்களை வந்து யாராவது சொல்லியிருக்காங்களாண்ணே, நீங்கள் வந்து ரஜினி சாரோடைய ரிசம்பிள்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு? ஏன்னா அப்போது உங்களை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது எனக்கு, அதனால் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஆங்கர் கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக இருக்கும், நம்ம வந்து அவர் வந்து இமிட்டேட் தான் நம்ம பண்ணக்கூடாது, இமிட்டேட் பண்ணால் அது ஃபேக்காக இருக்கும், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கும். ரஜினி சாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது தமிழ் சினிமாவில். அதுக்கப்புறம் அந்த ஜென்ரேஷனில் வந்தவங்க எல்லாருக்குமே அது வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஃபேக்காக வந்து இமிட்டேட் தான் பண்ணக்கூடாது அப்படின்னு பாபி சிம்ஹா அவர்கள் சொல்லியிருக்காரு. அது 100% உண்மை. ஏன்னா அது விஜய் அவர்கள்ட்ட இருக்கும், அதுமாரி சிம்புட்ட இருந்துச்சு, சிவகார்த்திகேயன் அவர்கள்ட்ட இருக்கும், லாரன்ஸ் அவர்கள், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளவோ பேர்கிட்ட சூப்பர் ஸ்டாருடைய அந்த பாதிப்பு வந்து நிச்சயமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தனுஷ் அவர்கள் ஆஃப் ஸ்க்ரீனில் பண்ணுற நிறையா விஷயங்கள், அவருடைய மேனரிசமே இப்போ ரீசெண்டாக நிறையா சூப்பர் ஸ்டாருடைய பாதிப்பு இருக்கிறது நமக்கு தெரிய வருது. அவருடைய தாடி, அதுமாதிரி அவர் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் நிறையா அதுக்கு சூப்பர் ஸ்டாரோட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். படங்கள்லேயும் நிறையா தனுஷ் அவர்களுடைய பாடி லாங்குவேஜில் தெரியும். ரஜினிகாந்த் அவர்கள் அப்பப்போ வந்துட்டு போவார். இந்த வகையில் பாபி சிம்ஹா அவர்கள் சொன்னது, அவர் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய வெறியர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பேட்ட திரைப்படத்தை பார்த்துருப்போம், சூப்பர் ஸ்டாரோடையும் நடிச்சிருப்பார். அதுமாதிரி ஜிகிர்தண்டா படத்தில் அதுலேயும் அவர் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருப்பார், அசால்ட்டு சேது. அது வந்து சூப்பர் ஸ்டார் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லியிருந்தால் நான் பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள்ட்ட. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்து நடிக்கக்கூடிய ஒரு பாபி சிம்ஹா அவர்கள் நல்ல ஒரு பெர்ஃபார்மர் தான். அவருக்குமே ரஜினிகாந்த் அவரோட இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நமக்கும். நீங்கள் பாபி சிம்ஹா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.